எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு 13ஆம் நாள் கதை தொகுப்பு இனிதே துவங்குகிறது. நீலமலையின் உச்சியிலிருந்து குதித்து 4-5 வழிகளில் பெருக்கெடுத்து வரும் அருவி நதியைப் போல இரத்தத்தை பெருகச் செய்து காலராத்திரியைப் போல பயங்கரமான அந்த அரக்கி வேகமாய் ஓடிச் சென்றாள். இனி ராவணனின் வருகை விரைவாக நிகழும் என்று தேவதேவனான ராமபிரானும் உரைத்தருளினார். கரன் வதம். அரக்கர்களில் முதன்மையானவனான கரனின் முன்னணியில் சிறகுகள் அறுபட்ட மலை பூமியில் விழுந்தது போல அழுது கொண்டே அவன் முன் வந்து விழுந்த தன் சகோதரியை கண்டு உடனே கரன் உரைத்தான். யமனின் வாயில் உடனடியாக பிரவேசித்து, உனக்கு இப்படி செய்தது யார் என்று என்னிடம் விரைவாக கூறுவாய். பெருமூச்சு விட்டு மிகவும் நடுங்கி அலறி தழுதழுத்த குரலில் அச்சம் நிறைந்தவளாய் அப்போது அவள் கூறினாள். சூர்பனகை கூறினாள், தசரதரின் புதல்வர்களான 2 மானிடர்கள் மிகவும் நற்குணம் உடையவர்களும் பெரும் புகழ் பெற்றவர்களுமான ராமன் லக்ஷ்மணன் என்று 2 உள்ளனர். அவர்களுடன் சீதை எனும் பெயருடைய அழகிய பெண் ஒருத்தியும் இருக்கிறாள். மூத்தவனின் ராமனின் கட்டளையால் கொடூரமானவனான தம்பி இலக்குமணன் வாளால் எனது மூக்கையும் செவிகளையும் அறுத்து வைத்தான். வீரனான நீ இவர்களை கொன்று எனது தாகம் தீரும் வரை அவர்களின் இரத்தத்தை நான் மனப்பூர்வமாக அருந்த கொடுப்பாய். பச்சை கறியை தின்று இரத்தத்தையும் அருந்திய பிறகே எனது துயரம் நீங்கும் என்று கூறி அழுதாள். இதனை கேட்ட கரன் கோபத்துடன் கூறினான், அளவற்ற துஷ்டத்தனம் கொண்ட அந்த பதர் மனிதர்களை கொன்று உனக்கு உட்கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும். அதற்கு 14 பேர் உடனே செல்லுங்கள். நீயும் அவர்களுடன் சென்று அவர்களை அடையாளம் காட்டி கொடுப்பாய். அப்போது அவர்கள் உனக்கு பயந்த இரத்தம் சிந்த வருவார்கள். தாமதிக்காதே என்று கூறி அனுப்ப துணிந்தான். கரன் அனுப்பிய உயர்ந்த 14 அரக்கர்களும் சூலம், முத்கரம், தடி, உலக்கை, வாள், வில், பிண்டி பாலம் முதலான பல்வேறு ஆயுதங்களுடன் கோபமாய் ஆர்ப்பரித்து போருக்கு தயாராகி அங்கு சென்று சேர்ந்தார்கள். அந்த 14 பேரும் வீராதி வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து சுற்றிலும் நின்று பலவிதமான அஸ்திரங்களை பிரயோகித்தார்கள். சூரிய குலத்தில் பிறந்த உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமனான பகவான் ஸ்ரீ ராமபிரான் எதிரிகள் அஸ்திரங்களை ஏவும் போது ஒவ்வொரு கணையாலும் அவற்றை தடுத்து அந்த 14 அரக்கர்களையும் ஆளுக்கொரு பானத்தால் வதம் செய்தார். இதை கண்ட சூர்பனகை பயந்து ஓடினாள். உயரத்தாலும் பயத்தாலும் கதறி அழுது கரனின் முன்னே விழுந்து அலறிய சூர்பனகை, இங்கே பொய் சொல்வதற்கில்லை. உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த 14 பேர்களையும் நீ சென்று கொள்வாய். அங்கே சென்று கன நேரத்தில் ராமனுடைய அம்புகளால் மடிந்து போவீர்கள். தெற்கு திசை நோக்கி யமலோகத்திற்கு செல்லுங்கள் என்று சூர்பனகை கூறிய வார்த்தைகளை செவிமடுத்து உண்டான கோபத்தால் கரன் உடனடியாக கூறினான். போருக்கு 14,000 அரக்கர்கள் புறப்படுங்கள். போருக்கு தூஷணனும் தம்பியான திரிசரசும் வாருங்கள். கோபமடைந்த கரன் இவ்வாறு கூறியதை செவிமடுத்தவுடன் வீரனான திரிசரசும் அவனது படைகளும் புறப்பட்டனர். வீரனான தூஷணனும் கரனும் புறப்பட்டு தைரியத்துடன் போர் செய்வதற்காக விரைந்து சென்றனர். அரக்கப்படையின் பயங்கரமான ஆரவாரத்தை செவிமடுத்தவுடன் ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார். அண்ட சராசரமும் நடுங்கும்படி இது என்ன ஆரவாரம் நம்மை நோக்கி வருகின்றது? அரக்கர்களின் பெரும்படை கோரமான போர் ஒன்று இங்கே உண்டாக போகிறது. அதனால் தைரியத்துடன் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். தேவியை, மைத்திலியை, சீதையை ஒரு குகைக்குள் அழைத்து சென்று பயமில்லாமல் அவளை பாதுகாப்பாயாக. நான் ஒருவனே இவர்கள் அனைவரையும் கொல்வதற்கு போதுமானவன். உன் மனதில் சிறிதும் ஐயம் வேண்டாம். வேறு எதுவும் சிந்திக்காமல் உரையாடாமல் எனது ஆணைப்படி கார்மேகம் போன்ற கூந்தலை உடைய சீதையை பாதுகாப்பாயாக. லக்ஷ்மண சுவாமி சீதா தேவியை அழைத்து கொண்டு ராமனை வணங்கி குகைக்குள் சென்றார். ராமபிரான் தனது வில்லையும் அம்பராத்தூளியையும் எடுத்துக்கொண்டு ரகுநந்தனன் ஆனந்தமடைந்து சன்னத்தனாய் தயாராய் நிற்கும் போது ஆரவாரம் செய்து ஆகாயத்தில் வாழ்பவர்கள் அசுரர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆயுதங்களை பிரயோகித்தனர். மரங்கள், பாறைகள் ஆகியவற்றை கொண்டு தாமரை கண்ணனான ராமபிரான் மீது வேகமாக எறிந்தனர். அக்கணமே அவை எல்லாவற்றையும் தடுத்து அரக்க வீரர்களை அம்புகளின் மழையால்
ராமபிரான் வீழ்த்தினார். கூர்மையான அம்புகளால் அசுர படைகள் அனைத்தும் துண்டாக்கப்பட்டன. உக்கிரமான சேனாதிபதியான தூஷணன் கடுமையான கோபத்துடன் ராமனை நோக்கி வந்தான். ராமபிரான் அம்புமலையை பொழிந்து அவனது ஆயுதங்களை தூள் தூளாக்கினார். 4 அம்புகளை எய்து அவனது 4 குதிரைகளையும் யமலோகத்திற்கு அனுப்பினார். தேரோட்டியையும் அழித்தார். அவனது வில்லையும் முறித்து கொடியையும் தள்ளிய போது தூஷணன் கோபத்துடன் தேரிலிருந்து பூமியில் குதித்தான். பின்னர் 100 கூர்மையான முட்களால் செய்யப்பட்ட பெரிய பரிசையும் கேடையும் வாளையும் ஏந்தி வந்தான். அக்கணமே அவனது கரங்களை சேதித்தார். தாசரதியான பகவான் ஸ்ரீ ராமபிரான் சீதாபதி தனது லீலையினால் அவனை தாக்கினார். தலை பிளந்து பூமியில் விழுந்து தூஷணனும் யமலோகம் புகுந்தான். தூஷணன் விழுந்த போது வீரனான திரிசரசும் கோபத்துடன் 3 அம்புகளால் ராமனை எய்தான். ராமபிரான் அந்த 3 அம்புகளையும் தடுத்து முறித்தார். உடனே தாசரதியான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி 100 அம்புகளை எய்தார். 100ம் பிணைத்து கொண்டு 1000கணக்கில் அம்புகளை எய்தார். அவற்றையும் வெட்டி தள்ளி மீண்டும் அம்புகளை எய்தார். மன்னனாகிய வீரனான அவனது கரனின் அம்புகளையும் 100ஆக பிளந்தார். அரை சந்திர வடிவிலான சிறந்த கூரிய அம்புகளால் அவனது உத்தம அங்கங்களை உறுப்புகளை 3 துண்டுகளாக வெட்டி பந்தாடினார். அப்போது கரண் சூரியனைப் போல பிரகாசிக்கும் தேரில் ஏறி நின்று வில்லின் நாணொலி எழுப்பினான். வந்து ராகவனிடம் அம்புகளை பொழிந்தான். அவை ஒவ்வொன்றையும் எய்து வெட்டி தள்ளினான். ராமபிரானின் அம்புகளாலும் கரனின் அம்புகளாலும் பூமியும் ஆகாயமும் காண முடியாதபடி மறைந்தன. கொடூரமான ராகவனின் வில்லையும் முஷ்டி பிடிக்கும் இடத்தில் உடைக்கும்படி அம்புகளை எய்தான். கரன் கவசத்தையும் நொறுக்கினான். உடலிலும் அம்புகளால் இடைவெளியின்றி பிளந்த அந்நேரத்தில் தபஸ்விகளும் தேவர்களும் உள்ளிட்ட சாதுக்கள் வருத்தத்துடனும் அந்தோ பரிதாபம் என்று கூறினர். ராமபிரான் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் என்று வெற்றியோடு தேவர்களும் தபஸ்விகளும் கூறினர். அப்போது அகஸ்திய மாமுனிவரின் கரத்தில் தேவேந்திரனால் ஒப்படைக்கப்பட்டிருந்த வில்லை தன் கரத்தில் கண்டான். ஆச்சரியம் ஆச்சரியம்! அந்த வைஷ்ணவ வில்லை கரத்தில் ஏந்தி நிற்கும்போது திசைகளெல்லாம் பிரகாசிக்கும் வைஷ்ணவ தேஜஸால் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை காண முடியாத நிலை வந்தபோது துண்டித்தான் கரனின் வில்லையும் கவசத்தையும் குண்டலங்களையும் மாலையையும் கிரீடத்தையும் பாதரட்சைகளையும் அவனது மகனை கொன்று குதிரைகளையும் தேரையும் பொடியாக்கி தேர் போரும் கதாயுத போரும். பாகன் தேரை செலுத்தி அருகில் வந்தபோதே அரக்க வீரன் உடனே வேறொரு தேரில் ஏறினான். ஆனால் ஸ்ரீ ராகவனான ராமபிரான் கனப்பொழுதில் அந்த தேரையும் பொடியாக்கினார். பின்னர் அந்த வீரன் கதாயுதத்தை கொண்டு வேகமாக போருக்கு வந்தான். ஸ்ரீ ராமபிரான் தன் கூறிய அம்புகளால் அதையும் துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தினார். திவ்ய அஸ்திர போர். கடும் கோபமுற்ற அரக்க வீரன் மற்றொரு தேரில் ஏறி திவ்ய அஸ்திரங்களை பிரயோகிக்க தொடங்கினான். அவன் கொடூரமான ஆக்னேயாஸ்திரத்தை அக்னி அஸ்திரம் எய்ய ஸ்ரீ ராகவன் சிரமமின்றி அதை வாருணாஸ்திரத்தினால் நீர் அஸ்திரத்தினால் தடுத்தார். அவர் கௌபேராஸ்திரத்தை எய்ய ஸ்ரீ ராமபிரான் ஐந்திராஸ்திரத்தால் இந்து அஸ்திரத்தால் அதனை தடுத்தார். அரக்க வீரன் நைருதாஸ்திரத்தை பிரயோகிக்க ரகுபதி அதனை யாம்யாஸ்திரத்தால் தடுத்து அழித்தார். அவன் வாயுவியாஸ்திரத்தை வீச அதை ஐந்திராஸ்திரத்தால் உலக நாயகனான ராமபிரான் தடுத்தார். அவன் கந்தர்வாஸ்திரத்தை எய்ய அது காருடாஸ்திரத்தால் சாந்தப்படுத்தப்பட்டது. அரக்கனின் வீழ்ச்சி. அதை கண்டு கோபமடைந்த அரக்கன் ஆசுராஸ்திரத்தை பிரயோகிக்க ராமபிரான் பிரகாசமான தெய்வாஸ்திரத்தால் தெய்வீக அஸ்திரத்தால் அதை தடுத்தார். ரகுபதி கூர்மையான ஐஷிகாஸ்திரத்தை எய்தார். தொடர்ந்து 3 அம்புகளால் அவனது சாரதியை கொன்று குதிரைகளை வீழ்த்தி அவனது தேரையும் தரை மட்டமாக்கினார். தேரிழந்த அரக்க தலைவன் யாதுதானாதிபதி பேர கோபத்துடன் சூலாயுதத்தை கரத்தில் ஏந்தி ரகுவரனை நோக்கி பாய்ந்தான். அப்போது ஜெகநாதனான ஸ்ரீ ராமபிரான் இந்திராஸ்திரத்தை செலுத்தி அந்த அரக்கனின் தலையை கொய்தார். கொய்யப்பட்ட அத்தலை லங்கா நகரத்தின் வடக்கு வாசலில் உத்தரத்வாரத்தில் சென்று விழுந்தது. சரங்கள் வந்து ஊடுருவி தாக்கின. யாருடைய தலைகள் அறுபட்டு விழுகின்றன என்று அறியாமல் அரக்கர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். கரண், தூஷணன், திரிசரஸ் மற்றும் 14,000 அரக்கர்களும் மாண்டனர். 3.25 நாழிகைக்குள் சுமார் 90 நிமிடங்களில் ராவணனின் பலத்தை ஒத்த அந்த 14,000 அரக்கர்களும் ராகவனின் அம்புகளால் பூமியில் வீழ்ந்து மடிந்தனர். இறந்த அந்த கணமே அவர்கள் அனைவரும் திவ்ய வடிவம் தெய்வீக உருவம் பெற்றனர். ராகவனிடம்
ராவணனிடமிருந்து முக்தி தரும் ஞானத்தையும் பெற்றனர். மனதில் பேரானந்தம் கொண்டு அவர்கள் அனைவரும் ராமபிரானை பலம் வந்து தலை வணங்கி பலவாறாக துதித்தனர். உலகெல்லாம் போற்றும் ராமபிரானை, உமது திருவடி தாமரைகளுக்கு நமஸ்காரம். பாவங்கள் அனைத்தையும் போக்கி அடியார்களின் விருப்பங்களை அருள்பவரே, அகில உலகங்களுக்கெல்லாம் ஈசனே, கருணை கடலே, ரகுபதியே, லக்ஷ்மிபதியே, எங்கள் மனம் எப்போதும் தம்மிடமே லயித்திருக்கட்டும். முனிவர்கள் உமது திருவடி தாமரைகளை தினமும் தியானித்து பிறப்பு இறப்பு எனும் பெருந்துயரத்தை கடக்கின்றனர். முன்னொரு காலத்தில் நாங்கள் மகேஸ்வரனை நோக்கி தவம் செய்து அவரை மகிழ்வித்தோம். அவர் எங்கள் முன் தோன்றிய போது எங்கள் துயரங்களையும் மயக்கத்தையும் போக்கி பிறவி பெருங்கடலாகிய மரத்தை வேறறுக்கும் கோடரியாக தாம் விளங்கிட வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். அதை கருத்தில் கொண்டு பரமேஸ்வரனார் அன்று எங்களுக்கு அருளியதாவது: நீங்கள் அரக்கர்களாக பிறப்பீர்கள், நானும் பூமியில் ராமனாக அவதரிப்பேன். உங்களது அரக்க உடல்களை அழித்து உங்களுக்கு நற்கதியை அளிப்பேன், மோட்சத்தையும் தந்தருள்வேன், இதில் எவ்வித ஐயமும் இல்லை என்று அருளி செய்தார். பரமேஸ்வரர் ஆதலால் நிச்சயமாக மகாதேவனானவர் ரகுபதி ஞானோபதேசம் செய்து மோட்சத்தையும் தந்தருள வேண்டும். ஆனந்த சுரூபனான தேவரீரே நாதா என்று பிரார்த்தித்த நேரத்தில் ரகுவரன் மந்தகாசத்துடன் சதானந்தமாய் அருளி செய்தார். விக்கிரம் உடல், இந்திரியங்கள், மனம், பிராணன், அகங்காரம் முதலானவை எல்லாவற்றிற்கும் சாட்சி பூதனாய் இருப்பது பரமாத்மா. சாக்கிரத, ஸ்வப்னம், சுமுக்தி போன்ற அவஸ்தா பேதங்களுக்கும் மேலாக சாட்சியாய் இருப்பது பரபிரம்மம். ஒன்றான சச்சிதானந்தம், பால்யம், கௌமாரம், வர்த்தகம், அபாயங்கள் போன்ற கால பேதங்களுக்கு சாட்சியாய் மேலாக நிற்கும் பரமாத்மா பரபிரம்மம் ஆனந்தாத்மகமாகிய பரம்பொருளை தியானிக்கும் போது கைவல்யம் மோட்சம் கிட்டும். இவ்விதமாக உபதேசம் செய்து மோட்சத்தையும் வழங்கி தேவாதி தேவனும் ஜெகநாதனுமான தாசரதியான ராகவன் 3/4 நாளிகைக்குள் கொன்று குவித்தான். வேகமாக 14,000 அசுர சேனையை. சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி சீதா தேவியுடன் இணைந்து வந்து ராமச்சந்திரனை பணிந்து வணங்கி நமஸ்காரம் செய்தார். பணிவிடை செய்வதில் உத்தமையான வைதேகியான அன்னை சீதை தனது கணவனின் திருமணியை கண்டு விழிநீர் பெருக்குடன் மெல்ல மெல்ல தனது கரங்களால் தடவை கொடுத்து காயம்பட்ட இடங்களை எல்லாம் துடைத்து ஒற்றி எடுத்தாள். அசுர வீரர்கள் மாண்டு கிடப்பதைக் கண்டு லக்ஷ்மண சுவாமி தன் இதயத்தில் ஆச்சரியம் அடைந்தார். ராவணனின் வரவு இனி இப்போதே நிகழ்ந்து விடுமோ என்று தேவதேவனான ஸ்ரீ ராமபிரான் அருள் புரிந்தார். தேவாதி தேவன் பின்னர் லக்ஷ்மண சுவாமியை தாமதிக்காமல் நியமித்தார். நீ சென்று அந்த முனிவர்களிடம் கூறுவாய், போர் புரிந்ததும் கர தூஷண திரிசரசுகளின் சித்தியை மரணத்தை அடைவித்ததும் அந்த 14,000 அரக்கர்களை அழித்தது முனிவர்களிடம் அறிவித்து விட்டு வா என்று பாவங்களை நாசம் செய்யும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் கூறிய பின்னர் சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி தபத்தினரான முனிவர்களிடம் கூறினார். நராந்தகன், வரன் மற்றும் திரிசரசன் மரண செய்திகளை வரிசையாக கேட்டறிந்து தாமதமில்லாமல் அரக்கர்களின் பகை அழிந்தது என்று உணர்ந்து முனிவர்கள் அனைவரும் ஒன்றாக சிந்தித்து மாயையால் தடைகள் வராமல் இருக்க 3 பேருக்கும் ராமபிரான், சீதை, லக்ஷ்மண சுவாமி வழங்குவதற்காக கணையாளி, மோதிரம், சூடாரத்தினம், தலை ஆபரணம், கவசம் போன்றவற்றை தயாரித்து ராமபிரானின் திருமேனியில் அணிவிப்பதற்காக கொடுத்து அனுப்பினார்கள். லக்ஷ்மண சுவாமி அவை ஒன்றையும் கொண்டு வந்து ராமபிரானின் திருவடிகளில் வைத்து பக்தியோடு வணங்கினார். தாமரை கண்ணனான ராமபிரான் கணையாளியை எடுத்து தன் விரலில் அணிந்து கொண்டார். சூடாரத்தினத்தை மைத்திரிக்கு சீதைக்கு அளித்தார். கவசத்தை தன் தம்பியான லக்ஷ்மண சுவாமிக்கு அணிந்து கொள்ளுமாறு அருளினார். சூர்பனகையின் புலம்பல். சூர்பனகா விலாபம். ராவணனின் சகோதரியும் கதறி எழுது பின்னர் ராவணனிடம் கூறுவதற்காக நடந்து சென்றாள். கடிய அஞ்சன மலை போல் தோன்றிய சூர்பனகையும் அரக்கர் அரசனான ராவணனின் முன் பணிந்து விழுந்து கூச்சலிட்டாள். மூளையும் மூக்கும் காதும் இல்லாமல் இரத்தம் சிந்தியவாறே. அரக்கி சூர்பனகைக்கும் ராவணனுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல். ராவணன் சகோதரியிடம் வினவியது: என் சகோதரியே, உனக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது? ஏன் சகோதரியே இவ்வாறு நேர்ந்தது? உண்மை என்னவென்று எனக்கு கூறுவாய். எனக்கு இப்படிப்பட்ட அவமானமும் கரம் மூக்கு அறுபட்ட கேடும் வர காரணம் யார்? சுக்கிரனா, யமனா, வருணனா அல்லது குபேரனா? யார் இந்த தீங்கை செய்திருந்தாலும் அவனை கொன்று நான் அவனுடைய உயிரை குடிப்பேன். உண்மையை நேராக என்னிடம் கூறுவாய். சூர்பனகையானவள் ராவணன்
ராவணனிடம் கூறியதாவது: இவ்வளவு பெரும் மூடனாக, மதுவில் மூழ்கியவனாக, எப்போதும் பெண்களின் போகத்திலேயே மூழ்கியிருக்கும் நீ எப்படி அரச பதவியில் இருக்கிறாய்? உன்னை மன்னன் என்று வீணாக அழைக்கிறார்களா? ஒற்றர்களாகிய விழிகள் உனக்கு இல்லை, எதிர்காலத்தை குறித்த சிந்தனையும் இல்லை, எப்போதும் பெண்கள் உடனேயே பொழுதை கழித்து கொண்டிருக்கும் நீ இதனை கேட்கவில்லையா? கரன், தூஷணன், திரிசரஸ் மற்றும் அவர்களுடன் இருந்த 14,000 அரக்கர்களும் அழிந்து போனதை நீ அறியவில்லையா? ஒரே பிரகாரத்தில் தாக்குதலில் ராமன் தனது பான கூட்டங்களால் வேகமாக கொன்றொழித்தான். நினைத்து பார்த்தால் எவ்வளவு பரிதாபமானது! ராவணன் வினவியது. இதனை செவிமடுத்து ராவணன் அதிர்ச்சியுடன் கேட்டான்: ராமன் என்பவன் யார்? அவன் என்ன காரணத்திற்காக நமது அரக்கர்களை கொல்ல வேண்டும்? அவனை காலனின் யமனின் வாயில் தள்ளுவதற்கு நான் தயார். அதை எனக்கு கூறுவாய். சூர்பனகை தொடர்ந்து கூறியது. சகோதரியான சூர்பனகை ராவணனிடம் கூறினாள்: அரக்கர்களின் அதிபதியை, உண்மையை கேட்பாய். நான் ஒரு நாள் ஜனஸ்தான பகுதியில் மகிழ்ச்சியோடு தனியாக உலாவிக் கொண்டிருந்தேன். அப்போது காட்டின் வழியே கௌதமி நதி, கோதாவரி நதிக்கரைக்கு சென்றேன். அங்கே பஞ்சவடியை மகிழ்ச்சியுடன் கண்டு நின்றேன். அங்குள்ள ஆசிரமத்தில் உலகிற்கே புகலிடமான ராமன் என்பவனை கண்டேன். சடை முடியும் மர உரியும் அணிந்து வில்லும் அம்புகளும் ஏந்தி மிகுந்த தேஜசுடன் ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். தவ கோலத்துடனும் தர்மபத்னியுடனும் சகோதரனான லக்ஷ்மணனுடனும் கூடி அழகிய முனிவர்களின் ஆசிரமத்திற்கு அருகில் சென்று நானும் ஸ்ரீராமனின் மடியில் வாழும் அந்த பாமினியை, சீதையை கண்டால் உலகத்தில் வேறு எந்த பெண்களுக்கும் ஈடில்லை அல்லவா? தேவ, கந்தர்வ, நாக, மானுட பெண்களில் இப்படிப்பட்ட ஒருத்தியை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. நிச்சயமாக இந்திர தேவரும் கௌரியும் பார்வதி தேவியும் வாணி மற்றும் இந்திராணியும் மற்றும் உள்ள அப்சர பெண்களும் கூட்டங்களும் நாணமடைந்து ஒதுங்கி போவார்கள். அவளை முறையாக கண்டால் அவ்வளவு அழகிய தேவதை போன்றவள் அல்லவா அவள்? அவள் உனக்கே ஏற்ற தகுதியான பெண். நீயே உலகத்திற்கு அதிபதியான புருஷன் என்று கருதி இதில் எந்த ஐயமும் இல்லை. இப்போது அவளை உனக்குரியவளாக்க தகுந்த வழி எதுவென்று கருதி கொண்டு நான் அவளை பிடித்து கொண்டு வர முயன்றேன். என் மூக்கையும் செவியையும் அறுத்தெறிந்தான். அப்போது லக்ஷ்மணன் கோபத்தோடு ராமனின் கட்டளையால் நடந்த விவரங்களை கரனிடம் சென்று நான் அறிவித்தேன். போருக்காக அரக்க சேனைகளுடன் அவன் சீற்றத்துடன் சென்று ராமனுடன் போரிட்டான். 3.25 நாழிகைக்குள் அனைவரையும் அழித்து விட்டான். ராமன் சாம்பலாக்கி விட்டான். பிணங்களை உண்ணும் நரிகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவாக்கினான். ராமனின் விக்ரமத்தை, வீரத்தை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமே. தழல் போன்ற சிவந்த விழிகளை உடைய ஜானகி தேவி இப்போது உனது மனைவியானால் உனக்கு ஜெயமும் சகல நன்மைகளும் உண்டாகும். அவளை உன் வசமாக்குவதற்கு தக்கபடி முயற்சி செய்தால் அது உனக்கு மிகவும் நல்லது. உன் திறமைகள் அனைத்தையும் பரந்த விழிகளை உடைய அவளிடம் இவ்விடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருங்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ராமனை எதிர்கொண்டு நிற்க உங்களுக்கு ஆற்றல் போதாது. காம வெறியுடன் எதிரே வந்து நின்றால் ராமனின் பாணங்களை தடுக்கவே இயலாது. மயக்கும்படியான ஏதோ ஒரு மாயையால் அந்த பால பருவத்து நங்கையை, சீதையை அழகிய வடிவம் கொண்ட தங்களால் கவர்ந்து கொண்டு வரத்தான் முடியும். சகோதரியின் சூர்பனகையின் சொற்களை செவிமடுத்த பின்னர் அவளை அன்பான வார்த்தைகளால் தேற்றி விரைவாக தன்னுடைய மணி மண்டபத்திற்குள் நுழைந்தான். ஆனால் சிந்தனைகளின் காரணமாக அவனுக்கு உறக்கமே வரவில்லை. எவ்வளவு ஆச்சரியம்! நினைத்து கண்டால் இது மிகுந்த வியப்பளிக்கிறது. ஒரு சாதாரண மனிதனால் 3.25 நாழிகைக்குள், சிறிய காலத்திற்குள் வல்லமை படைத்த அரக்கர் தலைவர்களான கரனும் போர்க்கலையில் வல்லவர்களான இரு சகோதரர்களான கரன், தூஷணன் 14,000 அரக்கப்படைகளும் அழிய நேரிட்டதே. இவன் சாதாரண மனிதன் அல்ல என்பது நிச்சயம். பக்தர்களிடம் அன்பு காட்டும் பகவான், தாமரை கண்ணன், முக்தி அளிக்கும் ஏகமூர்த்தி, முகுந்தன், முக்தி பிரியன், பிரம்மதேவன் முன் பிரார்த்தித்த காரணத்திற்காகவே பூமியில் ரகு குலத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறான். என்னை கொல்வதற்காகவே இவன் புறப்பட்டு வந்திருக்கிறான் என்றால் நான் மாண்டு வைகுந்த ராஜ்யத்தை அடைந்து ஆட்சி செய்வேனே. அப்படி இல்லை என்றால் இந்த அரக்க ராஜ்யத்தை எப்போதும் போல ஆள்வேன். இது குறித்து மனதில் சிந்தித்து கண்டால் நன்மைகளை வாரி வழங்கும் ராமனிடம் போரிடச் செல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. இவ்விதமாக மனதில் சிந்தித்து உறுதி கொண்டான். அரக்கர்களின் தலைவனான ராவணன் தத்துவ ஞானத்தோடு சேர்ந்த பேரானந்தத்தை அடைந்தான். நேரடியாக பகவான் ஸ்ரீ நாராயணனே அந்த ராமன் என்பதை ராவணன் உணர்ந்து கொண்டான்.
அரக்கர் தலைவனான ராவணனும் தனது பூர்வ வரலாற்றை சிந்தித்து பார்த்தான். பகைமை எண்ணத்தாலேயே ராமனை அடையும் வழியை பெற முடியும். பக்தியால் என்னை அவர் ஒருபோதும் ஆட்கொள்ள மாட்டார். ராவண மாரீச்ச விவாதம். ராவணனும் மாரீச்சனும் உரையாடுதல். இவ்வாறெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கையில் இரவும் கழிந்தது. உதய சூரியன் உதித்து ஒளி வீசும் நேரமும் வந்தது. தேவர்களின் பகையான ராவணன் தேரில் ஏறி பேரழகியாகிய கடலின் கரையில் உள்ள மாரீச்சனின் ஆசிரமத்தை விரைவாக சென்றடைந்தான். காரியத்தின் முக்கியத்துவத்தை கருதி வந்த 10 தலைகளை உடைய ராவணன் அங்கு வந்தான். மான்தோல் உடுத்தி சடைமுடி தரித்து சச்சிதானந்த மூர்த்தியாகிய ராமனை மனதில் தியானித்து ராம ராம என்று ஜபித்து சமாதி நிலையிலும் பூஜா ஆனந்தத்திலும் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த மாரீச்சனை கண்டான். உலகிற்கே அதிபதியாகவும் உலகிற்கு உபத்திரவம் செய்பவனுமாகிய ராவணனை கண்ட மாரீச்சன் மிகுந்த பயபக்தியுடன் எழுந்து நின்று ஆனந்த வெளிநீருடன் அவனை முறைப்படி பூஜித்து உபசரித்தான். 10 தலைகளை உடைய ராவணன் அமர்ந்ததும் மாரீச்சன் அவனிடம் வினவினான். தாங்கள் தனியாக இங்கு எழுந்தருளியதன் காரணம் என்னவோ? தமது மனதிற்குள் ஏதோ ஒரு கவலை இருப்பது போல தோன்றும் பாவனை தெரிகிறதே, அது என்னவென்று கூறுங்கள். அது ரகசியமாக இருந்தாலும் சரி, எனக்கு கூறலாம். ஏனெனில் தமக்கு நன்மை செய்யும் நபர்களில் நான் முதன்மையானவன் அல்லவா? நியாயமானதும் தூய்மையானதுமான அக்காரியம் எதுவோ அதை என்னிடம் கூறுவீராக. மாய வேலைகளை செய்வதில் எனக்கு சற்றும் தயக்கமில்லை. மாரீச்சனின் வார்த்தைகளை செவிமடுத்த ராவணன் கூறினான். எனக்கு உன்னை விட சிறந்த ஒரு துணையோ நண்பனோ இல்லை. சாகேதகத்தின் அதிபதியான தசரத மன்னனின் புதல்வர்களான ராமலக்ஷ்மணர்கள் இருவரும் வந்துள்ளனர். அழகிய தோற்றமும் பெண் ரத்தினமுமான சீதையுடன் அவர்கள் தண்டகாரண்யத்திற்கு வந்து வாழ்கிறார்கள். அவர்கள் உனது சகோதரியின் சூர்பனகையின் மூக்கையும் காதுகளையும் அறுத்ததாக கேள்விப்பட்டேன். அதனை செவிமடுத்து கரண் முதலான 14,000 அரக்கர்களும் திரண்டு சென்றனர். ஆனால் ராமன் போர்க்களத்தில் தனி ஒருவனாக நின்று 3/4 நாழிகைக்குள் சுமார் 18 நிமிடங்களில் அவர்கள் அனைவரையும் கொன்றொழித்தான். எனவே அவனது பிராணநாயகி உயிரான ஜானகியை நான் உடனடியாக கவர்ந்து கொண்டு வரப்போகிறேன். நீ பொன்மயமான மானாக உருவெடுத்து அந்த வனத்தில் மையல் நாயகியான சீதையை மயக்க வேண்டும். ராமலக்ஷ்மணர்களை அவளிடமிருந்து தூர விலகி செல்லும்படி செய்வாய். அந்த அழகிய சீதையை நான் கவர்ந்து கொண்டு வர நீ எனக்கு உதவாவிட்டால் எனது விருப்பம் நிறைவேறாது. இதில் ஐயமில்லை. ராவணன் இந்த சொற்களை செவிமடுத்த மாரீச்சன் தன் மனதிற்குள் சிந்தித்து பயத்துடனும் வருத்தத்துடனும் இவ்வாறு கூறினான். உனக்கு முழு அழிவை தரும் இந்த காரியத்தை உபதேசித்தவன் உனது எதிரி அல்லவா? உனக்கு அழிவு ஏற்படும் தருணத்திற்காக காத்திருக்கும் அவனே உனது உண்மையான எதிரி. நான் கூறுவது உனக்கு நன்மையை தரும் என்றால் அதனை நீ விருப்பத்தோடு செவிமடுப்பாய். உனக்கு இந்த செயல் சிறிதும் நல்லதல்ல என்பதை அறிந்து கொள்வாய். ராமச்சந்திரன் மீது கொண்ட பயத்தால் என் உள்ளத்தில் எனக்குள்ள ராஜரத்தினங்கள் மணிகள் முதலியவற்றை யாராவது கேட்கும் போதும் மிகவும் மகிழ்ச்சியோடு கொடுப்பவன் நான். எப்போதும் நீயும் உன் அரக்கர் குலத்தை பாதுகாத்து கொள்வாய். ஸ்ரீமன் நாராயணன் வேறு யாருமல்ல, ராமபிரான் வேறு யாருமல்ல. அவர் பரமாத்மாவாகிய ஸ்ரீநாராயணனே தான். மெய்ஞானத்தின் உண்மையை அறிந்து கொண்டேன் நான். நீயும் அதனை செவிமடுப்பாயாக. நாரதர் போன்ற சிறந்த முனிவர்கள் கூறி முன்னர் நிகழ்ந்த ஒவ்வொரு செய்திகளையும் நான் செவிமடுத்திருக்கிறேன். புலஸ்திய வம்சத்து பிரபுவே, முன்னொரு காலத்தில் பிரம்மதேவன் வேண்டிக் கொண்டதன் காரணமாக எம்பெருமான் தாமரை கண்ணன் அன்போடு இவ்வாறு அருளி செய்தார். நான் உன்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று கூறுவாய் என்று வினவி சிந்தித்து பிரம்மதேவனும் வேண்டினான். கருணாநிதியே, தேவரீரே, மனித வடிவம் தாங்கி தேவேந்திரனின் எதிரியான ராவணனை தயங்காமல் அழிக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் என்று இறைவன் வாக்குறுதி அளித்து தேவர்களுக்கும் தபஸ்விகளுக்கும் மங்களத்தை சேர்ப்பிக்க எண்ணினான். ராமபிரான் சாதாரண மனிதன் அல்ல, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே தான் என்று உணர்ந்து பக்தியுடன் அவனை வழிபட்டு கொள்வாய். போனாலும் நரகத்திற்குள் சென்று பாதுகாப்பாக வாழ்வாயாக. மாயா மானிடனாகிய அவனை தினமும் வழிபட்டு கொள்வாய். அவன் அளவில்லாத கருணையாளன், உலகத்தின் நாதன், பக்தர்களிடம் பேரன்பு கொண்டவன், பிறப்பற்ற ஈஸ்வரன், தலைவன்,
மாரீச்சன் கூறியதை செவிமடுத்து ராவணன் கூறினான், நீர் கூறியது உண்மையே, நீர் தூய்மையானவர் அல்லவா? ஸ்ரீமன் நாராயணன் பரமன் பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயண சுவாமி பரம்பொருள் பரமாத்மா தாமரை மலரில் தோன்றிய பிரம்ம தேவரிடம் சத்தியம் செய்து மனிதராக பிறந்து என்னை கொல்ல எண்ணி இருக்கிறார். சத்திய சங்கல்பனான பகவானை விரும்பினாலும் அதை இல்லை என்றாக யாரால் இயலும்? எனவே நான் சிந்தித்து கண்டதில் எவ்விதத்திலும் அடங்கப் போவதில்லை, பின்வாங்கப் போவதில்லை, பின்னடையப் போவதில்லை. நான் சென்று மைத்திலியை அழைத்து வர வேண்டும். எழுந்திரு, மான் வடிவமெடுத்த மாரீச்சனே, ராம லக்ஷ்மணர்களை தூர அழைத்து செல்வாயாக, விலக்கி அழைத்து செல்வாயாக. அந்நேரம் நான் தோன்றி ஏற்றி வந்து விடுகிறேன். அதற்கு பின்னர் தாம் முன்பு போல சுகமாக வாழலாம். இனி மறுத்து ஏதாவது பேசினால் கன நேரத்தில் உன்னை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனை செவிமடுத்து மாரீச்சன் சிந்தித்து கூறினான், கொடிய ஆயுதத்தால் இறப்பு நேர்ந்தால் உடனே நரகத்தில் விழுந்து கிடக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஸ்ரீ ராமபிரானின் அம்புகளால் மாண்டால் புண்ணியத்தின் பலனால் முக்தி கிடைக்கும் அல்லவா என்று சிந்தித்து மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான். அரக்கர் கோமானை, தாங்கள் ஆணையிட்டாலும் இல்லாவிட்டாலும் சாக்ஷாத் ஸ்ரீராமன் என்னை காத்தருள்வாராக என்று கூறிவிட்டு விசித்திரமான அழகமைந்த ஒரு பொன்மான் வடிவத்தை எடுத்தான். பாகன் தேரில் ஏறிக்கொள்ள ராவணனும் தேரில் ஏறிக்கொண்டான். அழகிய ஜானகியை மனதில் எண்ணி ராவணன் மதி இழந்தவனாய் அமைந்தான். மாரீச்சன் மனதை கவரும் அழகிய பொன்மானாக மாறினான். அதில் அழகான வெள்ளி புள்ளிகளும் இரு கண்கள் நீலக்கல்லினாலும் அமைக்கப்பட்டிருந்தன. லீலைகள் காட்டி காட்டில் ஓடி உலவி பின் வேகமாய் புறப்பட்டும் துள்ளி குதித்தும் ராகவன் ராமபிரான் வெகு தூரம் சென்று நின்று நோக்கிய போதும் ராகவாசிரமத்தின் அருகில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது முழு மதி முகமுடைய சீத்தை அதனை கண்டு வியப்படைந்தாள். ராவணனின் செயலறிந்து ரகுநாதன் ராமன் தேவியிடம் அன்போடு கூறினார், காந்தையே, அன்பே செவிமடுப்பாய். உன்னை கவர்ந்து செல்வதற்காக இப்போது அரக்கர் தலைவன் ராவணன் இங்கு வரப்போகிறான். ஜனகனின் மகளே, நீ தயங்காமல் ஒரு காரியம் செய்ய வேண்டும். மாயா சீதையை பர்ணசாலையில் நிறுத்திவிட்டு பாக்கியவதியே, ராவணவதம் முடியும் வரை நீ அக்னி மண்டலத்தில் மறைந்து வாழ்வாயாக. ராமச்சந்திரமூர்த்தியின் வார்த்தைகளை செவிமடுத்த அன்னை ஜானகி தேவியும் அழகிய உடல் அமைப்பு கொண்ட மாயா சீதையை பர்ணசாலையில் அமர்த்திவிட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையான அந்த மெய்யான சீதை அக்னி மண்டலத்தில் சென்று அமர்ந்தாள். மாரீச்ச நிகிரகம், மாரீச்சனை கொல்லுதல். மாயையால் உருவாக்கப்பட்ட அந்த பொன்மானை கண்டு மாயா சீதையும் ராமச்சந்திரமூர்த்தியிடம் கூறினாள், நாயகரே, இந்த பொன்மானை கண்டீர்களா? எவ்வளவு ஆச்சரியம்! இதன் மேல் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு பயமே இல்லை. எவ்வளவு அருகில் வருகிறது காணுங்கள். இது மிகவும் இணக்கமானது போல தோன்றுகிறது. இதனுடன் விளையாடுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அழைத்தால் நிச்சயமாக வருவான் என்று தோன்றுகிறது. தாமதிக்காமல் அவனை பிடித்து கொண்டு இங்கே வாருங்கள். எல்லளவும் தயங்க வேண்டாம். அகிலத்தின் தலைவனே, என் நாயகனே, மைத்திலியின் தேவி சீதையின் வார்த்தைகளை செவிமடுத்து ராகவனான ராமபிரான் தன் இளவலிடம் கூறினார், நீ சீதையை கவனித்து கொள்ள வேண்டும். அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராதவாறு காடு முழுவதும் அரக்கர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு கூறிவிட்டு வெள்ளையும் அம்பரா துளியையும் எடுத்துக்கொண்டு அந்த மானை பிடிப்பதற்காக உலக நாதனான ராமபிரான் விரைந்தார். அருகில் செல்லும் போது வேகமாக ஓடி செல்லும். அகப்பட மாட்டான் என்று எண்ணி மெல்ல மெல்ல அருகே வரும்போது அவனை பிடிக்க முற்படும் வேளையில் சாதுரியத்துடன் வெகு தூரம் குதித்து ஓடும். இவ்வாறே வெகு தூரம் சென்று பின் இனி இவனை எப்படியாவது விரைவாக பிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு ராகவன் ஒரு அம்பை நன்றாக தொடுத்து உடனே எய்தான். பொன்மான் அடிபட்டு பூமியில் பணிந்த கணத்தில் மலை போல ஒரு அரக்க வடிவம் தோன்றியது. இது மாரீச்சனேதான். லக்ஷ்மணன் முன்பு கூறியது சரிதான் என்று ராகவனும் உணர்ந்தான். அம்புபட்டு நிலத்தில் விழுந்தபோது மாரீச்சனும் உயர வேதனையுடன் கதறினான், அந்தோ பாவம்! ஹாஹா லக்ஷ்மணா, என் சகோதரனே, என் இளவலே, ஹாஹா, என் விதியின் வழியே, தயாநிதியே, என்னை காப்பாற்று. அந்த ஆர்த்த குரலை செவிமடுத்து சீதை லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினாள், சௌமித்ரியே, தாம் தாமதிக்காமல் செல்வீராக. தமது தமையனின் புலம்பல்களை தாம் செவிமடுக்கவில்லையா?
கொடிய அரக்கர்கள் அவரை கொல்வதற்கு முன்பாகவே லக்ஷ்மணா விரைந்து சென்று அவரை காப்பாய். தயங்காமல் காப்பாற்றும் வீரர்கள் இப்போது செல்லாவிட்டால் அவர்கள் அவரை கொன்றுவிட மாட்டார்களா? லக்ஷ்மண சுவாமி இதனை செவிமடுத்து அன்னை ஜானகியிடம் கூறினார். துயரப்பட வேண்டாம் தேவி, என் வார்த்தைகளை செவிமடுங்கள். மாரீச்சனே பொன்மானாக வந்தான். அவனே நல்ல திருடனைப் போல இவ்வாறு அலறினான். மூடனாகிய நான் இதனை செவிமடுத்து விலகிச் சென்றால் தம்மையும் யாராவது தூக்கிச் சென்று விடுவார்களே. அந்த பாவப்பட்ட அரக்கன் இதற்கு செய்த சூழ்ச்சி இது அறியாமல் துன்பப்படுகிறீர்களே. தாம் உலகத்தில் வாழும் எவராலும் வெல்ல முடியாதவர் ராகவ பெருமானே என்று அறிந்து கொள்வீராக. என் தமையனுக்கு இது போன்ற தீனக்குரல் அலறல் வராது. இரவில் திரியும் அரக்கர்களின் மாயை இதுவென அறிந்தாலும், விநாயக பெருமான் கோபித்து கொண்டாலும், உலகத்தையே அளிக்கும் ஆற்றல் வந்தாலும், அப்படிப்பட்ட ராமபிரானின் தாமரை முகத்திலிருந்து எவ்வாறு தீனமா அலறல் ஒலி வரும்? தேவி ஜானகி தேவி இதனை செவிமடுத்து விழிநீர் சிந்தி வருந்தி மனதில் மிகுந்த வேதனையுடனும் கோபத்துடனும் லக்ஷ்மண சுவாமியை கண்டு இவ்வாறு கூறினாள். அரக்கர் குலத்திலேயே தாம் பிறந்தாய் போலும். சகோதரனின் அழிவை அல்லவா விரும்புகிறது உனது துஷ்டத்தனமான மனம். நான் இதனை எண்ணவில்லையே. ராமபிரானின் அழிவை விரும்பும் பரதனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவனது ஏவலால் வந்தாய் போலும். ராமன் அழிந்தால் நீயும் கடினமாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் உன்னை நிச்சயம் அணுகுவேன். ஆயினும் எனக்கு உன்னால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்றாலும் இப்போதே உயிரை துறக்கவும் நான் அறிவேன். மனதில் தன் மனைவியை கவர நினைக்கும் சகோதரனை கண்டு நீ ராவணனையும் ராமனையும் தவிர வேறு எந்த ஆடவனையும் நினைக்காதவன் நான். ராமபிரானின் பாதங்களை தவிர வேறு எதையும் தொடவும் மாட்டேன். லக்ஷ்மண சுவாமியின் பதில். இதனை கேட்ட சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி இரு செவிகளையும் உடனே குத்திக் கொண்டு அவரிடம் கூறினார். உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டதே தேவி. இதனை ஆழமாக சிந்தித்து கண்டால் என்னால் இதை தடுக்க முடியாது. இப்படி ஒரு சொல்லை கூறுவதற்கு தமக்கு எப்படி தோன்றியது? எப்படி மனம் வந்தது? சண்டி தேவியாக கோபக்காரியாக பெண்களுக்கே உரித்தான குணம் கொடூர மனதும் சஞ்சலமுமே ஆகும். வன தேவதைகளே, மனுகுலத்து தலைவனின் மனைவியை நல்லபடியாக பாதுகாத்து கொள்ளுங்கள். தேவியை தெய்வங்களிடம் ஒப்படைத்துவிட்டு லக்ஷ்மண சுவாமியும் மெல்ல தன் தமையனை ராமபிரானை தேடி சென்றார். சீதாபகரணம், சீதையை கடத்தல். இந்த சந்தர்ப்பத்தை கண்டு காமபானங்களால் அந்தகனான தசகந்தரன் ராவணன் பூமியில் இறங்கினான். சடையும் மர உரியும் அணிந்து ஒரு சந்நியாசியின் வேடமிட்டு தபஸ்வியாகிய அந்த பர்மசாலைக்கு வந்து நின்றான் ராவணன். பிச்சை எடுக்கும் வேடத்தில் வந்த அந்த அரக்கர்களின் தலைவனை கண்டு மாயான சீதா தேவியும் மாயா சீதா தேவியும் பணிவுடன் அவரை வரவேற்று பழங்கள் மற்றும் கிழங்குகளை அளித்து உபசரித்து வரவேற்பு வார்த்தைகளை செவிமடுத்து மேலும் கூறினாள். இங்கேயே அமர்ந்து பழங்களையும் கிழங்குகளையும் உட்கொண்டு ராவண சீதா சம்வாதம் தொடர்கிறது. ராவணனிடம் பேச்சு வடிவில், சற்று நேரம் இங்கு அமருங்கள் தவநிதி. சீதையே, உன் கணவர் வரும்போது அவருக்கு பிடித்தவற்றை செய்து உன் களைப்பை போக்கிக் கொண்டு இங்கு ஓய்வெடுப்பாய். இப்படியாக மாயாதேவியின் சீதையின் இனிய உரையாடல்களை செவிமடுத்து உடனடியாக அந்த பிச்சாடன வடிவத்தில் இருந்தவனான ராவணன் புன்னகையுடன் வினவினான். தாமரை கண்ணியே, சுந்தரி, நிர்மல குணமுடையவளே, கூறுவாயாக, உன்னுடைய கணவர் யார்? கொடியவர்களான அரக்கர்கள் உள்ளிட்ட துஷ்ட மிருகங்கள் நிறைந்த இந்த அடர்ந்த காட்டில் நீ மட்டும் ஒரு பெண்ணாக தனியாக வாழ்வது ஏன்? உனக்கு உதவியாக ஆயுதம் ஏந்தியவர் எவரும் இல்லையே. உன்னுடைய உண்மையை எல்லாம் கூறினால் நானும் என்னுடைய உண்மையை உனக்கு கூறுகிறேன். சீதையின் பதில். பூமி தேவியின் புதல்வியான சீதை இதனை செவிமடுத்து பதிலளித்தாள். அயோத்தியின் அதிபதியும் கொடையில் சிறந்த தசரத மன்னனின் மூத்த மகனுமாகிய ராமபிரானின் தர்மபத்தினி நான். ஜனகனின் மகளான நான். எங்கள் பாக்கியவானான இளவலுக்கு லக்ஷ்மணன் என்று பெயர். நாங்கள் மூவரும் தந்தையின் ஆணைப்படி தவம் செய்வதற்காக இங்கு வந்துள்ளோம். தண்டகாரண்யத்தில் 14 ஆண்டுகள் முடியும் வரை நாங்கள் வாழ வேண்டும். இதுவே உண்மை என்று அறிந்து கொள்வீராக. உங்களை குறித்து நான் அறியவில்லை. தாங்கள் எங்கிருந்து எழுந்தருளினீர்கள் என்பதை உண்மையாக கூறுவீராக. ராவணனின் மறுமொழி. அப்படியானால் செவிமடுப்பாயாக. மங்கள குணமுடையவளே, பெண்ணே, தாமரை கண்ணியே, மன்மதனின் உறைவிடுமே, நான் புலஸ்திய முனிவரின் புதல்வனும் அரக்கர்களின்
அரசனுமாகிய நான் உலகிலும் என்னை அறியாதவர் யாரேனும் உண்டா? தூயவளே, காமத்தால் தவிக்கும் நான் உன்னை அடைவதற்காகவே இங்கு வந்தேன். நீ என்னுடன் வரவேண்டும். தேவலோகத்தை விடவும் மிக அழகானது லங்கா ராஜ்யம். உலகிலேயே பேரழகி அந்த லங்கா ராஜ்யத்தின் தலைவியாக நீ ஆவாய். தவக்கோலம் பூண்ட ராமனால் உனக்கு என்ன பயன்? துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு காட்டில் இப்படி வாழ வேண்டியதில்லை. உன்னிடம் சரணடைந்த என்னை நீ ஏற்றுக்கொள்வாய். என் அன்பானவளே, மாபெரும் போகங்களை நீ அனுபவிப்பாயாக. ராவணனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் மிகுந்த மன மாற்றமும் முக மாற்றமும் அடைந்து ஜானகி தேவி மெதுவாக கூறினாள், உனக்கு மரணம் மிகவும் அருகில் வந்துவிட்டது. ஸ்ரீ ராமபிரானின் கரத்தினால் உனக்கு மரணம் நிச்சயம் என்பதால் தான் நீ இவ்வாறு கூறுகிறாய். என் கணவரும் உலகாளும் அரசருமான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தன் இளவலுடன் மிக விரைவாக இங்கு வருவார். ஒரு முயலால் லக்ஷ்மி தேவியின் பகவான் ஸ்ரீஹரியின் பத்னியான உடலை தொட முடியுமா? மூடனே, இத்தகைய கெட்ட வார்த்தைகளை கூறாதே. ராமபிரானின் அம்புகளால் உன் மார்பு பிளந்து நீ பூமியில் விழுவதற்கான காரணம் இதுவேதான் நிச்சயம். இவ்வாறு சீதையின் வார்த்தைகளை செவிமடுத்த ராவணன் மிகுந்த கோபமடைந்து தன்னை மறந்து நிற்பவனானான். தனது நிஜமான உருவத்தை அப்போது வெளிப்படுத்தினான். ஒரு பெரிய மலையை போன்ற தோற்றமும் 10 தலைகளும் 20 நீண்ட கரங்களும் அஞ்சன கல்லான கருமலை போன்ற வடிவமும் உடையவனாய் விளங்கினான். அவனை கண்டு வன தேவதைகளும் பயந்து நடுங்கினர். ராவணன் ராகவ பத்னியை சீதையை எடுத்து தேரில் ஏற்றி ஆகாய மார்க்கமாக வேகமாக இலங்கையை நோக்கி பறந்தான். ஆஹா ராகவா, ராமா, சௌமித்ரியே, கருணை கடலே, ஆஹா என் பிராணநாதா, பயத்தால் நடுங்கும் என்னை காப்பாற்றுங்கள். இவ்வாறு புலம்பியபடியே இருந்த சீதா தேவியை அரக்க அரசனான ராவணன் கவர்ந்து சென்றான். ராமாயண மாதத்தின் 13ஆம் நாள் கதை தொகுப்பு இனிதே நிறைவடைந்தது.